அப்புறம் சிதம்பரத்தோட பேசிட்டு அவங்க மனைவிக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து என் மனைவிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் சொன்னேன். அப்போ வந்து என் மனைவி சொன்னாங்க, இது வந்து அவங்க எதிர்பார்க்குற பொண்ணு ஒரு படத்தில் பாட்டு வரும், அது எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அது என்ன பாட்டுன்னு கேட்டேன். மாமியாருங்கிற படத்தில் எம்எல் வசந்தகுமார் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டை இப்போ கேளுங்க. பெண்ணிவளே மிக நல்லவளே, பெண்ணிவளே மிக நல்லவளே, வீட்டிற்கு அலங்காரம் தரும் குணமிகு சம்சாரம். பெண்ணிவளே சதி சௌபாகியவதி, சதி சௌபாகியவதி, பெண்ணிவளே. விடியும் முன்னே எழுந்து வீட்டு வேலைகள் செய்தே, விடியும் முன்னே எழுந்து வீட்டு வேலைகள் செய்தே, உணவும் பரிமாறி உணவும் பரிமாறி உண்மையாய் உழைக்கிறாளே பெண்மணி. சதி சௌபாகியவதி, சதி சௌபாகியவதி, பெண்ணிவளே. மாமன் மாமீதனை பணிந்தேயும் பதிக்கு பிரேமையாய் பாத சேவை செய்தே, தன்னலம் கருதாமல் தாயை போல உலகிலே பிறர்க்கே உழைக்கிறாள். சதி சௌபாகியவதி, பெண்ணிவளே. எவரது சொன்னாலும் அதனை எண்ணாமலே, எவரது சொன்னாலும் அதனை எண்ணாமலே, நிந்தனை சொல்லாமலே, மனமும் கொணாமலே, இல்லத்தின் குறைதனைய எவரிடமும் புகந்தறியாளே. சதி சௌபாகியவதி, சதி சௌபாகியவதி, பெண்ணிவளே மிக நல்லவளே. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என் மனைவி சொன்னாங்க, வந்து நான் கோயிலில் அந்த பக்கத்து கமலாவெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன், அவங்க சொந்தக்காரங்க வந்து ஒன்று பெருங்களத்தூரில் இருக்காங்களாம், அவங்கக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க, அதை வேணால் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த அட்ரஸ்லாம் எடுத்துக்க, அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலாம், போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் அந்த பெருங்களத்தூருக்கு போய் அந்த பீதாம்பரம் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். அப்புறம் அவங்க பீதாம்பரத்தோட பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு ஒரே பொண்ணு கனகாம்பரத்தையும் வர சொல்லி பார்த்தோம். பரவாயில்ல, நல்ல பொண்ணு, அழகாக தான் இருந்தால், எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு மனசுக்கு
ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சி. சரிங்க வந்து அது பீதாம்பரத்துக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் அவங்களோட கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம். சரி, நம்ம ஒரு பாசிட்டிவாக பதில் சொன்னதுனால பீதாம்பரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கிளம்பி நாங்கள் வந்து வெளியே வந்தோம். வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு என் மனைவி வந்து இங்கே அந்த அந்த இதே ஊர்லங்க அடுத்த தெருவில் என் அண்ணா மருமகளோட தங்கச்சி ஒன்று இருக்கு, அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போவோம், அதை பார்த்து ரொம்ப நாளாச்சு இந்த பொண்ணை பார்த்து அப்படி சொன்னோன்னா சரி வந்தாச்சு, அங்கே ஒரு விசிட் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனோம். அந்த பொண்ணு வீட்டில் இருந்தது, பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்த விஷயத்தை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி இந்த ஏகாம்பரத்துக்கு பொண்ணு தேடிட்டு வந்தோம், இந்த மாதிரி பீதாம்பரத்தோட பொண்ணு கனகாம்பரத்தை, சரி நல்லா இருக்கு சொல்லி நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பொண்ணோட முகம் அப்படியே மாறி போச்சு. என்னங்க அந்த பொண்ணையா நீங்கள் பார்த்தீங்க? அது எனக்கு சரியாக படலையே, நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், எதையும் சட்டு விட்டு முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, அங்கே வந்து ஓரளவுக்கு சரி முடிச்சிடலாங்கிற மாதிரி இருந்தோம், இப்போ நீங்கள் என்னம்மா இப்படி சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, அந்த பொண்ணை பற்றி அவ்வளோவா ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது இந்த ஊரில். அப்படி என்னம்மா அந்த பொண்ணு பற்றி எப்படி சொல்கிறீங்க, நல்லா தானே இருப்பா, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த பாட்டு வந்து மங்கையர் திலகங்கிற படத்தில் தட்சிணாமூர்த்தி இசையமைப்பில் டிவி ரத்னம் பண்ணது. நீங்கள் ஏற்கனவே வந்து சிதம்பரத்தோட மனைவி நல்ல பெண்மணின்னு ஒரு பாட்டு பாடினாங்க, அதில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு எதிரான பாட்டு இந்த பாட்டு, கேட்டு பாருங்க. கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி, கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி, தன் இஷ்டம் போல அலைந்து வாழ்வை இழப்பவள் அவளோ அவளே கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி, தன் இஷ்டம் போல அலைந்து வாழ்வை இழப்பவள் அவளோ அவளே கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி. எட்டரை மணி அடித்தும் எருமை போல தூங்குவாள், காலை 8:30 மணி அடித்தும் எருமை போல தூங்குவாள், டஜன் இட்லி தின்னு காபி குடிச்சு ஏப்ப போடுவாள், டஜன் இட்லி தின்னு காபி குடிச்சு ஏப்ப போடுவாள், சட்டி பானை தொட்டு கிழவ கையும் நடுங்குவாள், சட்டி பானை தொட்டு கிழவ கையும் நடுங்குவாள், பலி சண்டை போட்டு சிந்தை பிடிக்குலண்டியும் எவளோ அவளே கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி. கணவன் கழுத்தை நெருக்கி பிடிச்சு கடனை வாங்குவாள், காதை கண்டபடிக்கு தண்ட செலவில் காலியாகுவாள், கணவன் கழுத்தை நெருக்கி பிடிச்சு கடனை வாங்குவாள், காதை கண்டபடிக்கு தண்ட செலவில் காலியாகுவாள், மணந்து கொடுத்த மகளை வீட்டில் வைத்துக் கொள்ளுவாள், மணந்து கொடுத்த மகளை வீட்டில் வைத்துக் கொள்ளுவாள், நல்ல மட்டு மரியாதை மானம் விட்டவள் அவளோ அவளே கெட்ட பெண்மணி புத்தி கெட்ட பெண்மணி. அதிக பேச்சுக்காரி பெருவானவகாரி,
நான் பண்பில்லாத சாகசகாரி தமிழ் தாயின் குலத்து பேரு கெடுக்கும் தருதலை அவளோ அவளே கெட்ட பெண்மணி